ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் ஐம் பேக் வித் மை நியூ ஸ்டோரி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி. நான் போன வாரம் லைவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி போடுறேன்னு சொல்லிட்டு, அதுதான். அண்ட் இந்த ஸ்டோரியோட பேர் வந்துட்டு ஓர் உண்மை சொன்னால். ஓகேயா? ஸோ இது சுகாவோட எஃப்எஃப். அண்ட் முக்கியமாக இது ஒரு ஒன் ஷாட். இது ஒன் ஷாட் சொல்கிறத விட இது ஒரு ப்ரோமோ ஸ்டோரி ஆஃப் எ பிக் ஸ்டோரி. ஒரு பெரிய ஸ்டோரியோடைய ஒரு ப்ரோமோ ஸ்டோரி. ஓகேயா? எல்லாம் ப்ரோமோ வீடியோ போடுவாங்க, நம்ம வந்து ப்ரோமோவே ஒரு ஸ்டோரியாக போடுவோம். ஓகே, ஸோ சரி, ஸ்டோரி வந்துட்டு ஒன் லைன் என்னென்னா, அண்ட் அந்த பிக் ஸ்டோரி வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். February மந்த் நம்ம அந்த ஸ்டோரியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சரி, ஸ்டோரி ஒன் லைன் என்னென்னா, அது சொல்ல தான் எனக்கு வராதே. அதுக்கு பதிலாக ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, இந்த டாக்டர்கிட்ட வக்கீல்கிட்டலாம் வந்துட்டு உண்மையை மறைக்கக்கூடாது, என்னவா இருந்தாலும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னொருத்தவங்க கிட்டேயும் நம்ம உண்மையை வந்துட்டு மறைக்கக்கூடாது. அது யாருன்னா, நம்ம உண்மையாக காதலிக்கிறவங்க, நம்மளை உண்மையாக மனசார நம்ம மேலே வந்து நம்பிக்கை வச்சு இருக்கவங்க, நம்மளை காதலிக்கிறவங்க கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அது தான் வந்துட்டு இந்த கதையிலையும் நான் சொல்ல வரேன். ஓகே, ஏன்னா நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒன்றா வாழ போகிறோங்க. ஸோ அதனால் நம்மளை பற்றி போத் சைட்ஸ் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட லைக் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் செய்யாமல் வெளிப்படையாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய பர்சனல் திங்ஸ், இப்போ பர்சனல் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கவே இருக்காது அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். சம்டைம்ஸ் ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகலாம், மேபி இன்னொரு எஃப்எஃப்பில் சேஞ்ச் ஆகலாம். பட் இந்த எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் என்னோடய மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு இந்த டைமில் அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே லவ் பண்ணுறோம், ஒருத்தவங்க இவங்க தான் நம்மளோட ஃப்யூச்சர் அப்படின்றத நினைக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஓப்பன் மைண்டடாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது, அவங்களுடைய இதுவை வந்து நம்ம வந்து கேட்டுட்டு ஓகே அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த எஃப்எஃபோட ஹீரோ வந்துட்டு நம்ம சுகா ப்ரோ சொல்லிட்டேன். அண்ட் ஹீரோயின் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜோயா. ஓகேயா? அண்ட் நம்ம ஜோயா வந்துட்டு மறைச்சதால், அதாவது இது ஐடல் எஃப்எஃப்னு கேட்டாதீங்க, ஐடல் எஃப்எஃப் கிடையாது, இது வந்துட்டு வேறு ஒரு ஜோயா. ஸோ இந்த ஜோயா யாருன்னா நம்ம சுகாவோட ஒன் அண்ட் ஒன்லி அழகு காதலி கம்ஸ் மனைவி. ஓகே, ஸோ நம்ம ஜோயா பாபி கிட்டேருந்தே கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணால் இந்த சஞ்சய் லீலா பன்சாலியோடைய கதைகளில் வர மாதிரி ஒரு பெரிய அரண்மனை. ஓகேயா? நிறைய ரூம்ஸ் இருக்குது அந்த அரண்மனையில். இது வந்து நைட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப டார்க்காக அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரெசன்ட் டைம், அதாவது கரண்ட்டாக நம்ம இருக்க இந்த வருஷத்தில் நடக்கிற கதையாக இருந்தாலும் ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த லைட்லாம் எதுவும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியே இல்லாத வீடு மாதிரி ரொம்ப இருள் மங்கி அங்கங்கே சில விளக்குகளும் சில தீப்பந்தங்களும் தான் வந்து அந்த இருளை லைட்டாக போக்கி நமக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை வந்து காட்டிகிட்ருக்கு. ஓகேயா? இந்த ஒரு வெளிச்சத்தில் ஒரு உருவம், ஒரு பெண்ணோட உருவம் அறக்க பறக்க அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க. முகம் ஃபுல்லாக வேர்வை, ரொம்ப பதட்டம், யாரையோ தேடிக்கிட்டு அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. இதில் வேற வயிற்றில் கை வச்சுக்கிட்டு ஹோல்ட் பண்ணிட்டு நடக்க முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 7 மாதம் ப்ரெக்னென்ட் விமன். யாருன்னு பார்த்தா வேறு யார், நம்ம சுகா ப்ரோட ஒய்ஃப் ஜோயா தான். அவங்க யாரையோ தேடி அப்படியே நடந்து வந்துட்டுருக்க அந்த பெத்த அரண்மனையில் காரிடாரில் அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க, உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு. உயிர்னா அவங்களோட உயிர் கிடையாது, அவங்க வயிற்றில் அவங்க சுமந்துக்கிட்டு இருக்க அந்த 7 மாதம் கருவோட உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மூச்சு சத்தம் மட்டும்தான் அந்த காரிடார் ஃபுல்லாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு, மூச்சு விடுற சத்தம். இதில் வேற எங்கே போனார் அவர், கடவுளே ப்ளீஸ் அவரை என் கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு அவங்க நடந்து வந்துட்டுருக்க யாரையோ தேடிக்கிட்டு இருக்காங்க போல். அந்த நேரம் கரெக்டாக பார்த்து ஒரு கன் ஷாட் வந்து கேட்க பயந்தே போயிடுறாங்க. அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு மூச்சு வாங்கிட்டு அந்த கன் ஷாட் சத்தம் வந்துச்சு இல்லையா, அந்த திசையை பார்த்து அவங்க அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. டேனா, குக்கினா, நீங்கள் நீங்கள் யாரை சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓட, எப்பா ஓடி வேற போகிறாங்களா, கற்பனை கூட பண்ண முடியல. 7 மந்த் ப்ரெக்னென்ட் உமன் பேஸ்மெண்ட் கிட்ட சத்தம் வரவும் அந்த பக்கமாக வந்துட்டு போகிறாங்க.
அங்கே போகிறாங்க. அந்த இருட்டான அரண்மனையில் அங்கங்கே லேந்தர் விளக்குகள், தீப்பந்த விளக்கு மட்டும் இருக்குது. அப்படியே நடந்து போக மெதுவாக யாரோ நடந்து வர சத்தம் கேட்க, ஐயோ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஸ்டேர்கேஸ் அடியிலேருந்து ஒளிஞ்சிட்டு அப்படியே எட்டி பார்க்க ஒரு ஆள் நிற்கிறாரு. கையில் கன்னு, ஒயிட் ஷர்ட்டு, அது வந்து தார தாரையாக கிழிஞ்சு வாய் மூக்கெல்லாம் ரத்தத்தோட ஒரு உருவம் மூச்சு வாங்கிட்டு நிற்கிது. கண்டிப்பாக விட மாட்டேன், எனக்கு நடந்ததுக்கு பழி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கமாக ஓட, அதை பார்த்து பயந்து இங்கே ஜோயா அப்படியே நிற்கிறாங்க மெதுவாக. அகைன் எட்டி பார்த்தா அந்த உருவம் அங்கே இல்லை. அது ஒரு மனுஷ உருவம் தான். இவங்க வெளியே வராங்க. இங்கே இருந்தது யார்? டேனாவா? இல்லை இல்லை, ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி கீழே அப்படியே மண்டிட்டு அழுக. அந்த நேரம் பின்னாடி இருந்து தோளில் யாரோ கை வைக்க, அவ்வளோதான், அல்லு இல்லை, அப்படி ஒரு பயம். ஹார்ட் பீட்டு பட படன்னு அடிச்சுக்க, ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் வாய்ஸு. அந்த குரலை கேட்டதுமே திரும்புகிறாங்க. சுகா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்க, அவரும் மூஞ்சிலாம் ரத்தம், ஆனால் அடிப்படலை. ஷர்ட்டில் ஃபுல்லாக ப்ளட்டு, கையில் கன் வச்சுருக்காரு. இவன் ஒளிஞ்சிருந்த ஸ்டார் கேஸ் அடியில் அகைன் இவளை வந்துட்டு இங்கே வா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா நீ முதன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போக, என்னடி இது, இங்கே என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அழுதுட்ருக்கா வாயை பொத்திட்டு. அவரை பார்த்த சந்தோஷத்தில் கேட்குறேன்ல ஜோ அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட இருந்து என்னை பற்றி மறைச்சிருக்கக்கூடாது, நான் சொல்லியிருக்கணும் இதை பற்றி. நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இங்கே இங்கே உங்களை யார் வர சொன்னா அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ ஏன் இங்கே வந்த, எப்படி வந்த அதை சொல்லு. அமைதியா மெதுவாக பேசுங்க, அவங்கள கேட்டுற போது. நீங்கள் என் கூட வாங்க, இங்கேருந்து எப்படியாச்சும் நீங்கள் இந்த ஒரு ராத்திரியை கடந்தே ஆகணும், இல்லைன்னா. வாட், இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு சொல்கிறியா? இல்லை 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 இல்லை, தப்பிச்சு மட்டும் போக வேணாம். இங்கே நீங்கள் ஒரு சேஃபான இடத்துல நீங்கள் இருக்கணும். எப்படியாச்சும் இந்த ஒரு ராத்திரி இதை மட்டும் கடந்தே தீரணும். அப்படி இல்லைன்னா அவங்க உங்களை. வாட், என்ன? அப்போ உனக்கு உன்னை என்ன அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க? ஏய், என்னடி உளறிட்டுருக்க? யார் இவங்கெல்லாம்? நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே தெரியாதமாக வந்துட்டீங்க, ஆனால் வந்ததும் நல்லது தான். தேங்க் காட், எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்டே இருந்து தப்பிச்சிருவீங்க இல்லை? எது? ஏய், ஐயோ கடவுளே. சரி, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் தயவு செஞ்சு வா, போயிடலாம். நோ, நான் இங்கேருந்து வர முடியாது. அண்டு நான் தான் அவங்கள காப்பாற்றுறேன்னு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். ப்ளீஸ், நான் சொல்கிறேன், அந்த இடத்துல பத்திரமா இருங்க. இன்னும் ஒரு 6 hours, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடும். இந்த கேம் முடிஞ்சிடும், நீங்களும் தப்பிச்சிடலாம். வாட், கேமா? பைத்தியமாடி நீ? நான் இங்கே எதுக்கு வந்தேன் தெரியுமா? என் சிஸ்டர் அவள் இங்கே தான் இருக்கா. அவகிட்ட இந்த கால் வந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன். ஆனால் நீ இங்கே இருக்க. இங்கே என்னடி நடக்குது? ஒரே ரத்த கிளறியாக இருக்குன்னு நான் வர வழியெல்லாம். ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ என்னால் அப்படின்னு சொல்லி அவங்களோட வயிற்றை வேற வந்து பிடிக்கிறாங்க. லைட்டாக வலிக்குது போல். குழந்தை உள்ளே எத்துதோ என்னவோ தெரியல, அது டென்ஷன் ஆகி சுகா பார்க்குறாரு, பயந்துடுறாரு. நோ, நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். வா, தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கேருந்து வெளியே போயிடலாம். நோ, நான் வர முடியாது. நீங்களும் வெளியே போகக்கூடாது. நீங்கள் இங்கே ஒளிஞ்சு இருக்கணும். எப்படியாச்சும் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சிடணும். வாட், ப்ளீஸ். ஏய், நீ வெளியே சுற்றிட்டு இருப்ப, நான் ஒளிஞ்சிட்டு இருக்கணுமா? எப்படிடி? கையில் வேற சில பேரை பார்த்தேன், வெப்பன்ஸ்லாம் வச்சிட்ருக்கானுங்க. சரி, அதை கூட விடு. நான் உள்ளே வரும்போது பார்த்தேன், உன்னோட டீனேஜ் ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. ப்ளஸ் ஒரு பெரிய ஃபேமிலி. அவங்க உன்னோட ஃபேமிலியா? சொல்லு ஜோயா. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், என் ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களை, வாட் த ஹெல், நீ எங்ககிட்ட உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன. ஆமாம், ஆனால் ப்ளீஸ்
நான் உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்லியிருக்கணும். சொல்லாமல் விட்டது என் தப்பு தான். பட் உன்னை நம்பணும் ஜோயா. நோ. அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க, சடனாக வேற ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. இவங்க இப்போ ஜோயா நடந்து வந்தாங்கல்ல, அதே காரிடார் கிட்ட இருந்து நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி ஒரு பொண்ணு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஜேகே, ஜேகே இருக்கியா ஜேகே அப்படின்னு சொல்லி இவ கூப்பிட, அது ஜோயா காதில் விழுகவும் சுகாவை அந்த ஸ்டேர் கேஸ் அடியிலேயே, இங்கே இருங்க, ஒரே நிமிஷம் வெளியே வந்துடாதீங்க, எந்த காரணத்தை கொண்டு வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த காரிடாருக்கு வெளியே வந்து போக, அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு மாதிரி பிரைட்ஸ் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாமே ரத்த கரையுமா அங்கேயும் இங்கேயும் இதுவாக இருக்குது. அவன் ஃபேஸ் எல்லாமும் ரத்த கரையுமா இருக்க பார்க்குறா. ஜோயா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்ட, ஹே நீ ஜோயா, ஜோயா, ஜேகே எங்க? ஆ அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜோயா கத்த, அந்த பொண்ணு பயந்து போயிடுறா. டக்குன்னு பக்கத்தில் ஒரு செவுத்தில் வந்து ஆக்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு கோடாரி. அதை எடுத்து ஜோயா என்ன பண்ணுறாங்க, சடனாக நல்லா வந்து ப்ரெக்னென்ட் உமனாக பாவமாக அந்த பொண்ணு அந்த கோடாரி எடுத்து கோவமாக அந்த பொண்ணை பார்த்து வீச, ஜஸ்ட்டு மிஸ்ஸு அது வேறு ஒரு இடத்துல போய் அப்படியே வந்து வெட்டி நிற்க, அதை பார்க்குற அந்த பொண்ணு பார்த்துட்டு, அடி பாவி துரோகி, உன்னை நம்பினேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலை தெறிக்க, அந்த பக்கம் எந்த பக்கம் இருந்து மூச்சு வாங்கிட்டு வந்தாலும் அதே பக்கம் திரும்ப ஓடுறா. சுகா அந்த ஸ்டார் கேஸ் அடியில் இருந்துட்டு, என்ன இது எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை கேட்டுட்டு அந்த வாய்ஸை கேட்டுட்டு ஒரு மாதிரி அவருக்கும் டென்ஷனாக, உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா அந்த பொண்ணை பார்த்து கத்த, யார் ஜோயா அப்படின்னு சொல்லி ஒரு மென்னோட சவுண்டு மூச்சு வாங்கிட்டு வந்து நிற்க, ஜோயா திரும்பி பார்க்குறா. ஆ டேண்ணா அது அது அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற ஒரு பக்கம் கை காட்டி, அதாவது அந்த பொண்ணு நடந்து வந்த திசையை விட்டுட்டு வேற ஒரு பக்கம் கை காட்டி, இந்த பக்கம் இந்த பக்கம் தான் ஓடினா மிஸ்ஸஸ் ஜேகே, மிஸ்ஸஸ் ஜேகே இந்த இந்த பக்கம் தான் ஓடினா, நீ நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி வேற பக்கம் திசையை மாற்றி விட, வாட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு. அந்த கோடாரியை நீ தான் வீசினியா? ஆமாம் ஆமாம் அண்ணா, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா அவள் ஓடிட்டா, என்னால் ஓட முடியல. ஓகே ஓகே, நீ நீ எதுவும் பதட்டப்படாத. ஆ நீ பத்திரமா இரு. அண்ட் உனக்கு தெரியும்ல, உன்னோட தெரியும் அண்ணா, நீ ஹெல்ப் எதுவும் பண்ணலையே? இல்லைண்ணா நான் ஹெல்ப் பண்ணல. குட். நீ அந்த குக்கி மாதிரி எதுவும் மடத்தனமாக பண்ணிடாத. பார்த்தல என்னாச்சு அவனுக்குன்னு? ஆ ஆ ஆமாண்ணா, குக்கி அண்ணா அவருக்கு அந்த மாதிரி உனக்கும் ஆகிடும். நீயும் சேஃபாக இருக்கணும், உன் குழந்தையும் சேஃபாக பார்த்துக்கோ என்ன? ஆ பாய் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த ஒரு மென் சொன்னேன் இல்லையா, அவரோட மென் என்ன டே அண்ணான்னு தான் சொல்லிட்டாலே, டே அண்ணா வந்துட்டு ஓட, இந்த பக்கம் அவர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸ்க்கு அடியில் சுகா வந்துட்டு இருக்காரா, அங்கே வந்து உட்காரா. நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு போய் ஒளிஞ்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ண, இவர் அப்படியே பார்க்குறாரு மெல்ல. இவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அஃப்கோர்ஸ் கதை கேட்குறவங்களுக்கும் தான் புரிஞ்சிருக்காது. ஓகே, அப்படியே கதையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இவர் அப்படியே கேட்குறாரு, என்னடி நடக்குது இங்கே அப்படின்னு இவர் கேட்க, இது கேம். வாட் கேம்? ஃபேமிலி கேம். என் தங்கச்சி தானே அது. இவ பார்க்குறா சுகாவை பயத்தோட. என்ன என் தங்கச்சி தானே அது? நீ அவளை என்ன பண்ண? இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அவள் கூட என் குக்கி அண்ணா இருக்கான். அவன் அண்ணாவா? ஏய், இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்க? இங்கே உன் ஃபோட்டோ, சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய ஃபேமிலி, என்கிட்ட யாருமே இல்லைன்னு சொன்னேன். இதோ இப்போ ஒருத்தனை அண்ணன்னு சொல்கிறேன், இன்னொருத்தனை வேறு அண்ணன்னு சொல்கிறேன்.
என்னலாம் மறைச்சிருக்க? நான் மறைக்கல. ஆனா என்னால் சொல்ல முடியல. என்னை பற்றின உண்மைய நான் சொல்லலை. அவ்வளோதான். என்னை மன்னிச்சிருங்க. நீ என்னை ஏமாத்திட்ட ஜோயா. உன்னை நம்பினோம். நீ அட்லீஸ்ட் அவட்டையாச்சும் எனக்கு தெரியாது. ஆனால் ப்ளீஸ், என்னால் ஓட முடியல, ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க. இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னோடய ரூம், அங்கே ஒரு 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 ஏய் வாயை மூடு, என் தங்கச்சி இல்லாமல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சுகா போக, அப்போது இவ பார்க்குறா. அப்படியே முட்டி போட்டு இன்னும் உட்காந்துட்ருக்கா. திரும்பி பார்க்குறாரு. இவளும் பயத்தில் அப்படியே வயிற்றுல கை வச்சுட்டு அங்கேயே அப்படியே உட்காந்துருக்கா, பேபி பம்பை பிடிச்சிட்டு. இவரும் அந்த பேபி பம்பை பார்க்குறாரு. அப்படியே வந்து அகைன் அவளை ஹக் பண்ணிட்டு, நீ சொல்லியிருக்கணும், ஆனால் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அவளை ஹக் பண்ணிட்டு, அவளும் சுகாவை ஹக் பண்ணிவிட்டு அழுகிறா. இல்லை நான் சொல்ல நினச்சேன், ஆனால் இப்படி நடக்கணும், நீங்கள் இதுக்குள்ளே வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சேஃபாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு எதுவும் சொல்லாமல் கையில் வேறு கன் வச்சுருந்துருப்பார் இல்லையா, கன்னை லோட் பண்ணிட்டு போக, ப்ளீஸ் யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அவளுக்கும் என் குழந்தைக்கும் என்ன ஆபத்து வந்தாலும் நான் காப்பாற்றணும், அதுக்கு யாராக இருந்தாலும் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சுகா வந்துட்டு அங்கேருந்து போக, இவன் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கா. அவளால் அதுக்கு மேலே முடியல, ரொம்ப வந்துட்டு டயர்டாக இருக்கா. அப்படியே கண்ணை மூடிட்டு வேண்டிகிட்ருக்கா கடவுள்கிட்ட, கடவுளே எப்படியாச்சும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பார்த்தா ஷோல்டர் மேலே யாரோ கை வச்சு, ஏ ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை, அவங்களாம் போயிட்டாங்க, எந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு டிஷர்ட்டு ஜீன்ஸு செம்ம அழகா லுக்கா ப்ரிட்டியா காம் ஃபேஸு போல்ட் வாய்ஸுன்னு ஜோயாவை எழுப்ப, ஜோயா அப்படியே காதை மூடிட்டு கையில் புக் வச்சுட்டு தோளில் பேக் போட்டுட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு வெளியில் அப்படியே உட்காந்துருக்கா. அவளை ஒரு பொண்ணு வந்துட்டு கூப்பிடுறா, ஏ ஒன்றும் இல்லை எந்திரி, ஓகேயா, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவள் பார்க்குறா, ஏசோ ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த புக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, அவங்க யார் வந்து ஆர் யூ ஓகேன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறா. யார், நம்ம ஜோயா தான். ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு நிற்கிறா. அவள் தான் வந்துட்டு ஜோயா கிட்ட கேட்டிருப்பா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஜோயா சுற்றி முற்றி பார்க்க அது ஒரு காலேஜ் கிரவுண்டு மாதிரி இருக்குது பக்கத்தில். காலேஜ் கிரவுண்டே தான் மாதிரி, என்ன காலேஜ் கிரவுண்டு பக்கத்தில் பார்த்தா காலேஜ் இருக்குது. அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓடிட்டாங்க. அப்படியா, எப்படி அப்படின்னதும், ஏன்னா போலீஸில் அதான் ஏதோ இதை வச்சு சுற்றுவேன்னு சொன்னேன், ஓடிட்டாங்க. எதை? ஓ ஓ ஓ மை காட் அப்படின்னு சொல்லி இவ கன்னை வந்து முன்னாடி காட்ட, இந்த பொண்ணு ஜோயா வந்து பயந்துடா. ஆஷ் சே 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 பயப்படாத, சும்மா டம்மி கன்று அப்படின்னதும், அப்பாடே பயந்துட்டேன். டோன்ட் வரி, நீ வேணா பாரேன், இப்போ இருக்க காலகட்டத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு பொண்ணும் கையில் லைசன்ஸ்டு கன் வச்சுக்கலான்னு, தற்காப்புக்காக வச்சுக்கலான்னு கவர்மெண்ட்டே கூடிய சீக்கிரம் சொல்லும், பாரேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லவும் இவ ஸ்மைல் பண்ணுறா. என்ன சிரிக்கிற? உண்மைப்பா, இந்த பெப்பர் ஸ்ப்ரே சில்லி ஸ்ப்ரேலாம் எஃபெக்டிவாக இல்லை, இதான் ஃபைன். அது சரி, உனக்கு என்ன போலீஸ்கார குடும்பம், எல்லாரும் உன்னை போல் இருக்க மாட்டாங்கல்ல. ஓ, என்னை பற்றி தெரியுமா? வா, தட் கிரேட். ஃப்ரெண்ட்ஸ்? நீ எப்போ என்னை காப்பாற்றினியோ அப்போலேருந்தே அப்படின்னு சொல்லி இவளும் கை கொடுக்க, ஆக்சுவலி யாரோ ஜோயா வந்துட்டு ஒரு 3 பசங்க புள்ளி பண்ண, இந்த பொண்ணு கண்ணை காட்டி மிரட்டி, அதாவது புள்ளி பண்ண இவள் பயந்துட்டு உட்காந்துருப்பா போல், கண்ணை காட்டி மிரட்டி இந்த பொண்ணை வந்து துரத்தி விட்டுடுறா. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு மலர, ஓகே டின்னர் என் வீட்டில் ஓகேயா, எங்கள் அண்ணன் செம்மையாக குக் பண்ணுவான், வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதான் டின்னர் உன் வீட்டில் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ஜோயாவும் சொல்ல, ஓகேன்னு ஒரு வழியாக ஜோயா ஸ்டே பண்ணியிருக்கா பிஜிக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்ப, அதுக்குள்ளே ஃபோன் யார், ஜோயாவோட ஃப்ரெண்டுக்கு தான். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக டைம் ஆக ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. என்ன பாய் ஃப்ரெண்டா, இவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ணி பேசு, கட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு ஜோயா சொல்ல, நெக்ஸ்ட் டைம் கால் வந்தால் அட்டன் பண்ணி பேசுகிறேன், ஆனால் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என் அண்ணன். ஓ
ஈவினிங் மேலே வெளியே சுற்றக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. அதனால தான். இப்போது டைம் ஆயிடுச்சுல்ல, உனக்காக இங்கே நிற்கிறேன்றதுனால கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓ! ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோயாவும், அவளோட அந்த புது ஃப்ரெண்டும் வந்துட்டு கிளம்புறாங்க. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுகிறா. "என்னண்ணா?" அப்படின்னு சொல்ல, "எங்கே நீ இருக்க? ஆ ஏன் இந்த மாதிரி பண்ணுற? எவ்வளோ நேரம்? எப்போ வருவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஃபியூ மினிட் நான் வந்துடுவேன். நான் சொல்லுவேன்ல, எங்கள் காலேஜில் அந்த 3 புல்லிஸ்." ஃபோன் காலில் அதர் சைடு பேசுகிறவரு, "ஆமாம்மா, அந்த பொண்ணு நர்ட் பொண்ணு, அவளை வந்து சீன்றானுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாச்சும் ஆக்ஷன் எடுன்னு சொல்லி." "அவனுங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் பக்கத்தில் ஃபோனை விட்டு லைட்டாக வாய்ஸ் வெளியே கேட்குது போல். இவ பார்க்குறா, "நர்டா நானா?" அப்படிங்கிற மாதிரி ஜோயா பார்க்க, இவ ஆமாம்மா, நர்ட் பொண்ணுலாம் இல்லை, பேர் ஜோயா, ரொம்ப நல்ல பொண்ணு" அப்படின்னு சொல்ல, "ஓ ஓகே, இப்போ என்ன அதுக்கு?" "இல்லை, அந்த பொண்ணை மறுபடியும் அவனுங்க டீஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. உன்கிட்ட ஆக்ஷன் எடுக்க சொன்னா நீ எங்கே? அதனால தான் நானே களத்தில் இறங்கிட்டேன்." "பாப்பா, ஏன் இந்த மாதிரி பண்ணுற? எதுக்கு இந்த ஊர்வம்பு? ஆ அண்ணா, நீ தான் சொல்கிறியா? நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீ இப்படிலாம் பேசலாமா? ஊர்வம்பு அது இதுன்னு. தப்பு பண்ணவங்கள தட்டி கேட்கணும். அது நாங்கள் கேட்டுக்கிறோம், நீ கேட்காத. ஓகே, இப்போ நான் சொல்கிறத கேளு. எங்கே இருக்க? சீக்கிரம் வா." "ஓகே, இன் ஃபியூ மினிட் வந்துடுவேன்." "நீ குக் பண்ணிட்டியா?" "ஆ ஆ, போய்க்கிட்டே இருக்கு வேலை." "ஓகே ஃபைன், வந்துடுறேன். மீதி ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னா வந்து பண்ணுறேன். நீ வா." அப்படின்னு சொல்லி சுகர் ஃபோன் காலை கட் பண்ண, ஜோயா இவளை பார்க்க, இவளும் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு, அது ம், ரொம்ப படிப்பு சார்ந்தா நர்டுன்னு தானே சொல்லுவாங்க. நீ எதுவும் வரி பண்ணிக்காத, கலாய்க்கிறோம்லாம் நினைக்காத. சாச்சா, பரவாயில்ல, ஐம் ப்ரவுட் ஆஃப் இட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், "ஓ ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு வழியாக வீடு போய் சேர்றாங்க. அங்கே பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே, "பாத்தியா, ஸ்மெல்லு சும்மா மூக்க தொலைக்குதா? எங்கள் அண்ணா குக்கிங் தான், சும்மா மிரட்டலாக இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் கரண்ட்டு கட் ஆகிடுது. "ரொம்ப நல்ல சகுனமாக இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ ஓ, என்னது, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ இப்படி ஆகுது" அப்படின்னு சொல்லி ஜோயா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, "அடிச்சா இந்த ஃபேஸு தொல்லைப்பா, நதிங், வெயிட் நான் என்னென்னு பார்க்குறேன், என்ன நீ எதுவும் நினைக்காத, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அவ, அந்த இஷ்யூவை கிளியர் பண்ணுறதுக்காக. அது புது இடங்கிறதுனால அடுத்தவங்க வீடு வேறையா, நம்ம எங்கேயாவது நகர்ந்து செஞ்சு, அதாவது இருட்டில் என்ன பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது, எங்கேயாவது நகர்ந்து செஞ்சு எதையாவது உடச்சி கிடச்சி தள்ளிட போகிறோம் அப்படின்ற பயத்தில் ஜோயா அப்படியே நிற்க, "ஏய், எத்தனை ஃபோன் காலா? இதான் வீட்டுக்கு வர நேரமா?" அப்படின்னு கேட்டுகிட்டே இவர் வந்து வர, அப்படி நம்ம ஜோயாவோடைய அண்ணன். இந்த பொண்ணும் அங்கேயே அசையாமல் நின்றுட்டுருக்கா. அப்படியே இவர் நடந்து வர, "என்ன இவ அப்படி நிற்கிறா?" அப்படின்ட்டு, "ஏய், கேட்டுகிட்டே இருக்கேன், அங்கேயே ஏன் நிற்கிற, உள்ள வா" அப்படின்னு சொல்லவும், அது" அப்படின்னு ஜோயா சொல்ல, "உன்னை தான் கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவர் வர, லைட் எல்லாம் அந்த நேரம் பார்த்து ஆன் ஆகுது. அப்படியே சுகா வந்தவர், அந்த உருவம் அவர் தங்கச்சி இல்லை, வேற ஒரு பொண்ணு அப்படின்றது தெரிஞ்சதும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்க, அவளும் சுகாவை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறா. அப்படியே 2 பேரும் அண்ணனும் நோக்கினார், அண்ணியும் நோக்கினார்னு நிற்க, ஃப்யூஸ் தான் போயிடுச்சு. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி கையை தூசி தட்டிட்டு வர ஒருத்தி 2 பேரும் நிற்கிறத பார்த்துட்டு, "ஹலோ" அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, 2 பேரும் சத்தம் வந்த பக்கம் அப்படியே வந்து பார்க்குறாங்க. "ஹூஸ் திஸ் டாக் வாய்ஸ், வாட்ஸ் இஸ் டிஸ்டர்பன்ஸ்" அப்படின்ற மாதிரி. "காய்ஸ், என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, "ஆ ஆம் ஆ" அப்படின்னு ஜோயா முழிக்க, "அடி காய்ஸ், ஓகே, ஏ யார் நீ?" அப்படின்னு சொல்லி சுகா ஜோயாவை பார்த்து கேட்க, "அண்ணா, ஷீஸ் மை ஃப்ரெண்ட், டவுனுக்கு புதுசு." "ஓ, என் காலேஜ் தான்." "ஓ ஓ ஓ, தட் நர்ட்." "ஓ, வாய மூடுறியா, இப்படியே கேட்ப?" "இட்ஸ் ஓகே ஃபைன், ஹாய்" அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, இவர் என் அண்ணா சுகா, இந்த டவுனுக்கே டெப்யூட்டி சீஃப் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி இவ வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்க, சுகா அப்படியே பார்க்குற அப்படி, "ஓகே, இன்ட்ரோவர்ட்ஸ், கை கொடுத்துக்கோங்க, ஹலோ சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி இது பண்ணவும், சரின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே வந்து கையை கொடுக்க, இவர் "ஹலோ, வெல்கம் டு டவுன்" அப்படின்னு சொல்லி மெதுவாக தட்டு தடுமாறி பேச,
2 பேரும் ஆனா இன்னும் கைய உடல. இவளும் தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஜோயா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறா. இந்த அம்மா பார்க்குறாங்க. எப்போ இதுங்க கை விடும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, சரி கைய கோர்க்க சொன்னது நம்ம தானே, எடுத்து விடவும் நம்ம தான் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போயிட்டு, ஓகே ஓகே ஃபைன் போதும் போதும் கைய உடைச்சிடாதீங்க 2 பேத்துக்கும் சாப்பிட்றதுக்கு கை வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கைய வந்து பிரிச்சு விட, ஆ ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் வெட்கங்கள் மலர, ஓகே இந்த பக்கம் அப்படியே சுகா பார்க்கணுமே கண்ணிலே வந்துட்டு ஒரு மார்க்கமாக தான் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு மீட்டிங்கை. பெண்கள் மேலே மையம் உண்டு. ஓகே ஓகே இன்ட்ரோவர்ட்ஸ் ப்ளீஸ் போதும் கேரி ஆன். அண்ணா நைட்டு டின்னர் குக் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணிட்டியா? ஆ ஆம், யா யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தில் ஓட, இந்த பக்கம் அம்மா அது எப்படி இந்த சின்ன வயசுலேயே டெப்யூட்டி சீஃப் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி இவ வந்துட்டு கேட்க, அதுவா அது எங்கள் அப்பாவோட வேலை அண்ணனுக்கு அப்படியே கிடைச்சிருச்சு அப்பா இருந்ததுக்கப்புறம். ஓ ஓகே அப்படின்னு சொல்லி சோயா வந்துட்டு ராங் டாக் ராங் ப்ளே ராங் டைம் அப்படின்ற மாதிரி அவள் நினச்சிட்டு சாரி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை பரவாயில்ல, பட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்கள் அண்ணனை வச்சுட்டு. ஏன்? இல்லை எங்கள் அண்ணன் லைட்டாக கொஞ்சம் பயந்தாங்குழி, நம்மள மாதிரிலாம் அவன் கிடையாது. ஏதோ அப்பாவோட வேலை கிடைச்சிச்சேன்னு பார்க்குறான், பட் பெரிய பதவி வேறையா, சுற்றி இருக்கவங்கெல்லாம் அவனை எப்போடா காலை வாரி கீழே இறக்கி விடலான்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஓ ஏன் அப்படி? இல்லை இவன் அவ்வளோ தைரியமாக எதையுமே செயல் பண்ண மாட்டான், லைட்டாக பயந்தாங்குழி, எங்கள் அப்பா மாதிரி கிடையாது இவன் அப்படின்னு சொல்லி இவ வந்துட்டு சொல்லவும் ஜோயா பார்க்குறா. ஓ ஓகே, அவருக்கு பிடிச்சிதான் இந்த வேலையை பண்ணுறாருல்ல, எப்படி இருந்தால் என்ன? அப்படி இல்லை, போலீஸ் ஆஃபீஸர்னா அது ஒரு தனி கெத்து இல்லை? எங்கள் அப்பாவை பற்றி தெரியாது உனக்கு, அவர் வேறு ரகம், ஆனால் அண்ணா அப்படி கிடையாது. சரி ஓகே ஃபைன், அதை பற்றி பேசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அப்படியே மென்று முழுங்கிட. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலேயே நம்ம அண்ணனை தாரடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன் என்ன நினைப்பா அப்படின்ற மாதிரி அவள் மைண்டில் நினச்சிட்டு எதுவும் பெருசாக பேசலை. பட் நம்ம ஃப்ரெண்டுக்கு அவங்க அண்ணன் மேலே ஏதோ சின்ன வருத்தங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஓகேயா? ஸோ அதனால் அவள் அப்படியே வந்து பேச்சை முடிச்சுட்டு, ஷூகா ஓடிருப்பார் இல்லையா அறக்க பறக்க, அவர் வந்து பார்க்குறாரு தங்கச்சியும் ஜோயாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத. அப்படியே மைண்டுக்குள்ளே அந்த சாங்கு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பெண்கள் மேலே மையம் உண்டு, நான் பித்தம் கொண்டது உன்னில் மட்டும் அப்படின்ற மாதிரி ஜோயாவை பார்க்க, ஜோயாவும் ஒரு கண்ணில் அந்த பக்கம் பார்க்க, கிச்சன் பக்கம் அவர் பார்க்குறத பார்த்ததும் இவ வந்துட்டு இவளை பார்க்குறா, சிஸ்டரை பார்க்குறா, ஃப்ரெண்டை பார்க்குறா. அவள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னது இது பார்வை அங்கே போயிட்டு நம்ம பக்கம் வருது அப்படின்ட்டு திரும்பி பார்க்க, ஷூகா அங்கே ஏதோ ஓவனில் லைட்டாக வந்து புகை வந்துக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து இது பண்ணிகிட்ருக்கவும் இவ போகிறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை ஏய் மொதல் சொல்லியிருக்கலாம்ல கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி, நான் இன்னும் கொஞ்சம் நிறையா சமைச்சிருப்பேன்ல அப்படின்னதும், ப்ரோ ஆர் யூ சீரியஸ், ஓவனில் இருக்கிறத காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவள் கத்த, என்ன கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவும் அவன் உட்காந்துருக்க இடத்துலேருந்து எந்திரிச்சு வர, இவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் அந்த துணியை கூட பிடிக்காம அப்படியே வந்து ஓவன்லேருந்து டேரெக்டாக எடுத்து நேராக கொண்டு போய் புகை வரவும் தீச்சிட்டா அப்படி போல் மனுஷன். 1 கோழி பிரியாணி பண்ணலான்ற மாதிரி 1 கோழியை சுட்டுட்டு இருந்திருப்பாரு போல். நேராக வந்து இவருக்கு ரொம்ப சுடவும் கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு கையை கழுவிடுறாரு சூடு தாங்க முடியாமல். இவ பார்த்துட்டு கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு இது தேவையா, நான் அப்போயே சொன்னேன் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, கேட்டியா அப்படின்னு சொல்லி இவ வந்து இது பண்ண சிரித்து பேசிகிட்டு இருக்கா. ஜோயா வரா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுகிட்டே உள்ளே வர, ஷூகா கையை உதறிக்கிட்டு இருக்காரு. நீ சிரிக்கிறியா, எனக்கு சுற்றுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ண, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக பதட்டப்படுறா சுற்றுச்சுன்னு சொல்லவும். அங்கே வேற ஃபுல்லாக வந்துட்டு புகையாக வந்துக்கிட்டு இருக்க, இவர் வான்கோழி வறுவல் பண்ண சொன்னால் கருகல் பண்ணி வச்சிட்டாரா, அந்த பக்கம் ஃபுல்லாக புகையாக வந்துட்டுருக்க. ஜோயா பார்த்துட்டு அவர் சுட்டுச்சுன்னதும் கையை பார்க்குறா. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, இவளும் அப்படியேவா வந்து துணி கூட வந்து பிடிக்காம உள்ளேருந்து எடுப்ப, என்ன நீ அப்படின்னு சொல்லி, நான் போய் பர்னர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு
நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு சுகாவோட சிஸ்டர் வந்துட்டு ஓட இவங்க 2 பேரும் இங்கே தனியாக இருக்காங்களா. அப்படியே பார்க்குறாப்படி சுகா கையை பிடிச்சி அந்த அம்மா சிங்க் அந்த இதுக்கிட்ட வாட்டர் டேப்பை திறந்து விட்டு கொஞ்சம் அப்படியே சில்லாக ஹாட்டாக இருந்தது இல்லையா, அதை அப்படியே சில் பண்ணிகிட்ருக்க. ஆகையும் 2 பேரும் கண்கள் அப்படியே பார்த்துக்க. நீ முத்த பார்வை பார்க்கும்போது என் முதுகு தண்டில் மின்னல் வெட்டும். 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஃபேஸில் தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆக ஆஷ் யாருன்னு பார்த்தா வேறு யார், சுகா தொங்கச்சி தான். ஓகே ஓகே, என்னடா எங்கேயோ ரத்த கலரி ஆரம்பிச்சு 7 மாதம் ப்ரெக்னென்ட்னு புள்ளதாச்சின்லாம் வந்துட்டு பார்க்காம ஓடிச்சு, இப்போ என்னடானா முத்த பார்வை பித்த பார்வைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இது ஃப்ளாஷ்பேக். ஓகே, அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்லேயே இனம் புரியாத ஒரு உணர்வு. அது அப்படியே நம்ம சுகா மனசில் வாழ்ந்தா உன்னோட தான் அப்படின்னு சொல்லி ஆக, நம்ம ஜோயாவோ சடனாக அவள் மைண்டில் என்னாச்சு தெரியல, ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்த போல் ஒரு இருட்டு அரண்மனை, அதில் யாரோ ஓடிட்டுருக்க. அகைன் அவள் டேனா அப்படின்னு சொல்லி கத்த, அந்த பொண்ணை வந்துட்டு தேடிட்டு போனான் இல்லையா டே, அவன் திரும்பி வரான் அந்த பக்கம் வெளில அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இவளுக்கு லைட்டாக இப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. எப்படி இருப்பா அவள் வேறு பக்கம் ஒன்றா, நான் வேறு பக்கம்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்க. அந்த டைமில் பார்த்தா திபுன்னு ஒரு 2-3 பேர் வேறு பக்கம் இருந்து ஓடி வராங்க. என்னாச்சு சித்தப்பா கிடைச்சாளா அப்படின்னு சொல்லி டே கேட்க, ஜஸ்ட் மிஸ், அவள் தலையை துண்டாக்கியிருப்பேன், அதுங்களையும் இந்த ஜேகே வந்து என்னை அடிச்சிட்டான். வாட், ஃபர்ஸ்ட் அவனை கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல, நோ, அவன் நம்ம ஃபேமிலி, அது முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஒருத்தவங்க ஒரு லேடி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ சித்தி, இதெல்லாம் இப்போது பார்க்கணுமா என்ன? அப்படி பார்த்துருந்தா எப்பயோ ஒன்றையவே கொண்டிருப்போம்ல சின்ன வயசுலேயே அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் வந்தாங்கன்னு சொல்ல, அதில் 2 பொண்ணுங்க, 2 லேடிஸு, ஒரு ஜென். ஓகே, அந்த ஜென்னு தான் வந்துட்டு நான் அவளை கொன்று இருப்பேன், ஆனால் அதுக்குள்ளேயும் ஜேகே வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்மகிட்டே வந்துட்டு அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த லேடி ஒருத்தவங்க பெரியவங்களாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க சின்னவங்களாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு அப்போது உன்னை எப்பயோ கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்துட்டு ஃபேமிலி அது இதுன்னு சொல்லி இது பண்ணிட்டு, சரி ஓகே, ஃபேமிலியை வந்து நம்ம கொல்லக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, இவங்க பேந்த வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் ஜோயா வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எப்படியோ எங்கேயோ எல்லோரும் நிம்மதியாக எல்லோரும் வந்துட்டு சேஃபாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி, இடையில நம்ம ஆள் இவங்க கண்ணில் பற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜோயா மனசுக்குள்ளே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் டே வந்து பார்க்குறான் ஜோயாவை. ஜோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி இவள் பார்க்குறா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ப்ரெசண்ட் பாஸ்டில். ஓகேயா, ஜோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி சுகாவோட சிஸ்டரை வந்து கேட்க, இவள் பார்த்துட்டு லைட்டாக அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாக அவள் ஃபீல் பண்ண, ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடுப்புன்னு அவள் பாட்டி கிளம்ப போகிறா. எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி போக, என்னது டைம் ஆகிடுச்சா, பட் நீ என் கூட நைட் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்ன இல்லை, அது நான் அப்படின்னு சொல்லி அவள் பயப்பட, கமான் யார், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சுகா தங்கச்சி கேட்க, நான் உன் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னதும் ஜோயாவும் அவளை பார்த்துட்டு, என்ன நான் கூப்பிட்டதும் கிளம்பி வந்தியே, அப்புறம் என்ன அப்படி சுகாவை அவள் பார்க்குறா. அவர் பாவமாக கையை உதறிட்டுருக்காரு. உஃப்னு கை வேற நல்லா வந்து சுட்டுக்குச்சா, அப்படின்னு சொல்லி ஊதிட்டுருக்கு. ஜோயா பார்த்துட்டு, நீ அவர் கையில் ஆயின்மெண்ட் போடு, அவருக்கு ரொம்ப வலிக்குது போல் அப்படின்னு சொல்லவும், ஆமாம், அதுக்குள்ளே தான் நீ என்னென்னவோ வந்து பேசுகிறியே, வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கூப்பிட, ஓ லூஸ் அண்ணா, நீ என்ன பண்ணியிருக்க, எப்படி பேர்ன் ஆயிருக்கு, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இந்த ஆயின்மெண்ட்டு கொஞ்சம் சரியாகாது, ரொம்ப வந்து பேர்னாக இருக்குது, நான் அந்த இதுவை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. சுகா கையை உதறிட்டு முதையே போனான், ஃபஸ்ட்டே ஒழுங்காக எடுத்துகிட்டு வராமல் அப்படின்னு சொல்லி இவர் உதறிட்டுருக்க. ஜோயா பார்த்துட்டு கையை ஹோல்ட் பண்ணுறா. ரொம்ப ரொம்ப வலிக்குதா, இல்லை எரியுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லவும் சுகா பார்க்குறாரு. அவள் அப்படியே கை பிடிச்சிட்ருக்காளா, ஹீட்டாக சாரி பேர்ன் ஆயிடுச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இவர் பார்க்குறாரு. அப்படியே நியாயமாக இந்த நேரம் அடிப்பட்ட கையை பிடிச்சா என்ன ஆகும், இன்னும் மேலும் மேலும் வலிக்கும் இல்லையா, ஆனால் அப்படியே மெய் மறந்து பார்க்குறாரு அவளை. நீதானே மாலை
மேகம் எனக்கு அப்படியே சில்லுன்னு ஒரு ஃபீல் ஆக உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒரு ஃபீலிங். ஒரு பொண்ணு கைய புடிச்சதும் ஃபீல் பண்றாரு. "என் ஹார்மோன் நதியில் வெள்ளப்பெருக்கு" அப்படியே அவ கைய விட அப்படியே அவ கண்ல கண்ணீர் வர, சுகா கைய விட்டுட்டு கண்ணீர துடைக்கிறாரு. "ஏய் என்னாச்சு? ஏன் அழற?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சடனா இவருக்கு பதட்டமாக, "நல்லா இருந்த புள்ள ஏன் திடீர்னு அழுவுது?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே சுகாவ பார்க்குறா. சுகாவ பார்த்துட்டு என்ன நெனச்சாலோ தெரியல, அவ கன்னத்த அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு பக்கத்துல போக, ஆயின்மெண்ட் எடுக்க போனவ வந்து நிக்கிறா. "எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ தூரத்துல நின்னு பார்த்துட்டு, ஸ்டேர்கேஸ் கிட்ட அப்படியே பார்த்துட்டு, சுகா அப்படியே பக்கத்துல போயிட்டு அவள அப்படியே ஹக் பண்றாரு. சின்ன பொண்ணு தான. ஆ அ அவள அவரோட அந்த ஒரு அணைப்புல அவ அப்படியே புதைஞ்சு போக உள்ளுக்குள்ள, இவ அங்கருந்து பார்த்தவ பார்க்குறா. இந்த பக்கம் நம்ம ஜோயா இவரோட அந்த ஜென்டில் ஹக் அவ அப்படியே வார்மா ஃபீல் பண்ணி, இது வந்துட்டு அ நம்ம இதில வர மாரி தான் ஐடியல் எஃப்எஃப்ல வரும் இல்லையா? ஒரு இது சொல்லியிருப்பானே, பறவைய வந்து தன் குஞ்ச அடக்காக்குற மாரி வந்துட்டு, அந்த ஒரு ஃபீல்ல வந்துட்டு அவ இருக்க. "வாசோகம் இனி நமக்கெதுக்கு யார் கேட்க நமக்கு நாமே வாழ்வதற்கு உண்மை சொன்னால் நேசிப்பாயா" அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீமேலோட வாய்ஸில் அவ ரொம்ப சேஃபா வார்மா சுகாவோட அணைப்புல ஃபீல் பண்ணிட்டுருக்க. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ வந்து அவளுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கு. "உண்மை சொன்னால் நேசிப்பாயா மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா உண்மை சொன்னால் நேசிப்பாயா மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா" அப்படியே 2 பேரும் ஹக் பண்ண, ஒருத்திக்கு பார்த்துட்டு போலாமா? வேணாமா? என்னடா நடக்குது? இதுங்க இப்போதான் பாக்குதுங்களா? இல்ல ஆல்ரெடி தெரியுமா? நம்ம தான் ஏமாற்றப்பட்டோமோ? அப்படிங்கிற மாரி அவ அ எதுவும் டபுள் எம்ஏ வேல பார்த்துட்டோமோ? அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு பார்த்துட்டோமோன்னு அவ வேதனையில நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. யாரு? சுகாவோட சிஸ்டரு. ச்சே! 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 நல்ல பொண்ணு தான். என் அண்ணன் தான் சரியான அம்மாஞ்சின்னு நெனச்சேன். பார்த்தா ஜும்மாஞ்சி வேலைலாம் பார்த்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லி, அவ எதுவும் அதுக்கு மேல அவங்கள டிஸ்டர்ப் கூடாது அப்படின்னு சொல்லி அழகா ஸ்டெப்ஸ்ல ஒளிஞ்சு அவங்கள பார்க்காம உட்காந்துருக்கா. ஆனா சாங்கு முடியல. "நெஞ்சமெல்லாம் காதல் தேகமெல்லாம் காமம்" ஆனா இவங்க ஹக்கோ கொஞ்சம் வேற லெவலுக்குள்ள போகுது. நல்லா அவரு கட்டி புடிச்சுக்க, சுகா அப்படியே கொஞ்சம் இன்டென்ஸா ஃபீல் பண்ணிட்டுருக்க அவ கூட. ஆனா மேடமும் ஒரு வித தயக்கம், ஒரு பாதி ஏக்கம். ஆ அப்படி அந்த சூழ்நிலையில வந்துட்டு இருக்காங்க. ஃபோன் அந்த நேரம் பார்த்துட்டு ஜோயாவோட ஃபோனு வைப்ரேட் ஆக பாக்கெட்ல அவ சுகா ஹக்க வந்துட்டு பிரேக் பண்றா. சுய நினைவுக்கு வரா. ஓகே. சாரி சாரி அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, இவருக்கும் ஒரு மாரி ஆயிடுச்சு. "என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்?" அப்படின்ற மாரி. "இட்ஸ் ஓகே. சாரி" அப்படின்னு சொல்லி அவரும் விலகி போக, ஃபோன் எடுத்து பார்க்குறா. லைட்டா பயந்து போன போல ஃபேஸ வச்சுட்ருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவரும் பார்க்குறாரு. நத்திங்" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்னாச்சுன்னு கேட்க, "நத்திங்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல காலர் ஐடி குக்கி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவ மொபைல் அப்படியே பார்த்துட்ருக்கா. ஆனா, மொபைல்ல வந்து சுகா பார்க்கல. ஸோ, சுகா அந்த நேரம் பார்த்து தற்செயலா ஸ்டெப்ஸு கிட்ட பார்க்க, அவரு சிஸ்டர் குத்த வச்சு உட்காந்துருக்கா அங்க. "ஆயிஷ்" அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மாரி சிஸ்டர் வந்து நம்மள பார்த்துட்டு தான் அவ வந்து அங்கே உக்காந்துட்டா போல அப்படின்றது புரிஞ்சு போய் எம்பாரஸா ஃபீல் பண்ண, அம் "பாப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வரா. அப்படியே தலைய குனிஞ்ச மணிக்கே வந்துட்டு அந்த ஆயின்மெண்ட்ட மட்டும் கையில அப்படியே நீட்ட, இவரு பார்க்குறாரு. "ஓய்" அப்படின்னு சொல்லி சொல்லவும் தலைய நிமிர்ந்து பார்க்குறா. "இல்ல, இல்ல தேவைப்படாது. இப்ப பரவால்ல" அப்படின்னு சொல்லி ஆயின்மெண்ட்ட வாங்காம அவரு, "இப்ப பரவால்ல. ஆயின்மெண்ட் தேவைப்படாது" அப்படின்னு சொல்லவும், இவ கைய பார்க்க, "ஏன் அவ்ளோ செவந்து இருந்துச்சு? வேணான்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவும், "ஆமா, ஒரு பொம்பள புள்ள கட்டி புடிச்சா கையில இருக்க தீக்காயம் கூட சரியாகுமா?" அப்படின்னு சொல்லி மனசுல நெனச்சுட்டு, "நீ அதுக்கு தீக்காயம்லாம் வந்துட்டு சரியாகாது. உனக்கு வலி வேணா இப்போ அவ பண்ண சில விஷயங்கள்ல குறைஞ்சிருக்கும். பட் தீக்காயம் சரியாகாது. அதுக்கு இந்த ஆயின்மெண்ட் போட்டே தான் தீரணும்" அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு கைய வாங்கி பார்த்தா, சுகாவும் பார்க்குறாரு. "வாட்? என்னது?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் திகைச்சு போறாங்க. இது கையில அந்த வலி சரியாச்சு ஓகே.
கையில் இருந்த மார்க்கு கூடயுமா சரியாகும் அப்படின்னு சொல்லி அவளை பார்க்க யார் ஜோயாவை பார்க்க 2 பேரும் பேனு. அவள் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூவ் ஆகி லிவிங் ரூம் பக்கமாக போகிறா. சுகா அவளை பார்த்துட்டுக்க அண்ணா அப்படிங்கிற இந்தம்மா அப்படின்னு சொல்லி இவளை பார்க்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அது அப்படின்னு சுகா வெக்கப்பட்டுட்டே உனக்கு அவளை முன்னவே தெரியுமா? தெரியாது, இப்போ தான் பார்க்குறேன். ஓ சரி, நான் பிஸா ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும் ஏய் பிஸாவா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிங்கை பார்த்தா அங்கே தான் வந்துட்டு வான்கோழி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கே, என்கிட்ட அதை சாப்பிட்றது. அது உன்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ தெரில, சூசைட் பண்ணிக்கிச்சுண்ணா. நான் போய் பிஸா ஆர்டர் பண்ணுறேன் ஓகேயா அப்படின்னு சொல்லவும் இவரும் அந்த சிங்கில் இருக்க வான்கோழியை வரைச்சி அது போய் இருக்கா அதை பார்க்குறாரு. சரி பிஸா ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு அது அப்படின்ட்டு இவ போகிறா. அவரோட பேண்ட்லேருந்து பாக்கெட்லேருந்து வேலெட்டை எடுத்துகிட்டு ஹேய் பார்த்து செலவு பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்ண சுகா எங்கே போனவளை காணோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜோயா பின்னாடி போக அவள் லிவிங் ரூமில் பேசிகிட்டு இருக்கா காலில் அதர் எண்டில் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஒரு மேல் வாய்ஸு. நான் ஐம் ஓகே. ஏன் என்னாச்சு அப்படின்னு ஜோயா மெதுவாக வந்து பேசுகிறா. இல்லை சும்மா ஃபோன் பண்ணேன், உன் ஞாபகம் வந்துச்சு, ஏதோ ஒரு 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 பேட் சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல், அதனால தான் அப்படின்னு சொல்லவும் இல்லைண்ணா ஐம் ஓகே. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கா, அவள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சரிடா பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் ஓகேண்ணா அப்படின்னு சொல்ல சரி நீ இப்போது எங்கே இருக்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு இந்த வருஷம் இன்வைட் வரல உனக்கு அப்படிங்கிறாரு. ஏதோ இன்வைட்டை பற்றி பேசிக்கிறாங்க, யாரோ இன்வைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்லை எனக்கும் வரலண்ணா. சந்தோஷம், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி அவனுக்கு கால் பண்ணியா? நேற்று பேசினேன், அவருக்கும் இன்வைட் வரலன்னு சொன்னார் இந்த வருஷம். ஓ ஓகே ஃபைன், இந்த வருஷமும் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி காலில் அதை 2 சொல்ல ஆமாம் அண்ணா எனக்கு வேறு ஒன்று சொன்னார், அண்ணா எனக்கு வேறு ஒன்று சொன்னார் அப்படின்னு இவ சொல்ல வர அப்போது சுகாவோட நிழலை தெரியவும் சரி நான் அப்புறம் பேசுகிறேண்ணா அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறா. மெல்ல கேஷுவலாக அப்படியே திரும்ப ஹே என்னாச்சு அப்படின்னு இவர் கேட்க நத்திங். யார்? அது என் ரூம்மேட், அவள் வெளியே போகிறாளாம். ஸோ இங்கே என்னால் இருக்க முடியாது, என்னால் ஸ்டே பண்ண முடியாது, நான் என்னுடைய பிஜியில் ஸ்டே பண்ணணும். ஏன் அப்படி? இல்லை பிஜி ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு தான் ரெண்ட் விட்டுருக்காங்க. என்னென்னா யாராச்சும் ஒருத்தர் பிஜியை வந்து பார்த்துக்கணும் அந்த இடத்த, அதனால். ஸோ இப்போ அவள் இல்லைன்னா நான் தான் கண்டிப்பாக அங்கே இருந்தாகணும், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்த்து எட்டி பார்க்குறா. சுகா சிஸ்டர் எங்கன்னு பார்க்க வெயிட் சாப்பிட்டு போகலாம், பிஸா தான் ஆர்டர் பண்ண போயிருக்கா உன் ஃப்ரெண்ட் அப்படின்னதும் இல்லை அது டைம் ஆகிடுச்சா ஐ நீட் டு கோ அப்படின்னு இவன் சொல்ல ஏய் ஒரு 10 மினிட் நான் ஆர்டர் பண்ணிட்டேன், கேட்டேன் நீ கிளம்பணும்னு சொன்னதை, ஜஸ்ட் வெயிட் சாப்பிட்டு போகலாம் ஓகேயா அப்படின்னு சொல்லி ஃபோன் காலில் பிஸா ஆர்டர் பண்ணிக்கிட்டே சுகா தங்கச்சி வந்துட்டு சொல்ல ஆனால் சுகா எதுவும் சொல்ல அமைதியாக நிற்கிறாரு. இவ பார்க்குறா. இந்த பக்கம் ஜோயாவும் இல்லை லேட் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இவ சொல்ல லேட் ஆகிடும் இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவ பின்னாடி போயிட்டு சுகாவை தட்டுறா. அவர் எதுவும் சொல்லாமல் நிற்கிற அப்படின்னு சொல்லி இவ சொல்லவும் அவர் பார்த்துட்டு இல்லை அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே, லேட் ஆகிடும்ல அப்படின்னதும் ஆய்ஸ் அண்ணா லேட் ஆனால் என்ன, அவள் சாப்பிட்டு பொறுமையாக நீ கொண்டு போய் அவளை காரில் ட்ராப் பண்ணிட்டு வா, அவ்வளோதான் சிம்பிள் அப்படின்னு அவள் சொல்லவும் அப்படின்னு சொல்லி சுகா ஜோயாவை பார்க்க ஜோயா அமைதியாக இல்லை உங்களுக்கு ஏன் சிரமம், நான் கிளம்புறேன் அப்படின்னதும் இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா அவளை ட்ராப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐ ட்ராப் யூ அப்படின்னு சொல்லி சுகா ஒரு வார்த்தை தான் அப்படி சொல்லவும் அப்புறம் என்ன 3 பேரும் பிஸா வந்ததும் நல்லா ஜம்முன்னு உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிட்டு அவங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சியை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லிட்டு அண்ணன் கிளம்புற அப்படி சீக்கிரம் வந்துடுவாராம். போங்க கேர்ஃபுல் சேஃப் டிரைவ் அப்படின்னு சொல்லி இவளும் வந்துட்டு பாய் ஜோயா அப்படின்ட்டு உள்ளே போகிறான். அவளை ஹக் பண்ணிவிட்டு கிளம்ப சுகா பார்த்து ஸ்மைல் பண்ண டோன்ட் ஃபீல் மேபி உனக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல
ஏய் அப்படின்னு சொல்லி சுகா லைட்டாக மிரட்டிட்டு கிளம்புறாங்க. மேபி பை காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட காரில் சுகா ஜோயாவை அப்படியே ட்ராப் பண்ண போக அவள் அமைதியாக உட்காந்துட்டு வரா. மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா யாருக்கிட்டேயோ. யாருக்கோ சாரி அண்ணா, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லி அவள் டெக்ஸ்ட் பண்ண அந்த நேரம் ஐம் சாரி அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டில் சாரி கேட்டால் அது வந்து லைவாக சவுண்டே கேட்குது. ஏன்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மெல்ல பக்கத்தில் பார்க்குறா. சுகா தான் சாரி சொல்ல ஏன்னு சொல்லி கேட்டா இல்லை அது அப்போது ஐ டோன்ட் நோ நான் ஏன் ஹக் பண்ணேன்னு தெரில ஐம் சாரி அப்படின்னு சொல்லி இவர் சொல்லவும் ஈவன் நானும் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன பேச தெரியாமல் அப்படியே பயணம் போயிட்டுருக்க. நிசப்தமான அமைதியோடு இருக்குது காரு. அப்போ ஜோயா மெதுவாக அப்படியே சுகாவை பார்க்குறா. சுகா வந்துட்டு மெதுவாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு போக உண்மை சொன்னால் நேசிப்பாயா மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா அப்படின்னு ஹம் பண்ண, அதாவது அப்படின்ற மாதிரி ஹம் பண்ண இவர் பார்த்துட்டு சேம் அப்படிங்கிறாரு. வாட் அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சேம் சாங் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் சேம் சாங். 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு ஸ்மைலோட அந்த சாங்கை பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு உண்மை சொன்னால் நேசிப்பாயா மஞ்சத்தின் மேல் மன்னிப்பாயா நெஞ்சமெல்லாம். சுகா அப்படியே பார்க்குறாரு. ஜோயா நெஞ்சமெல்லாம்னு சொல்லவும் சுகா பார்த்துட்டு நெஞ்சமெல்லாம் காதல் தேகமெல்லாம் காமம் அப்படின்னு அவள் கையை ஸ்டியரிங்கில் இருந்து கையெடுத்து அவள் கையை வந்து அப்படியே ஹோல்டு பண்ண உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா அப்படிங்கிறா. அவளும் அப்படியே அசட்டு சிரிப்பு சிரிக்க அப்படியே கட் பண்ணால் வாசலில் விட்டு வீடு போய் சேருவார்னு பார்த்தா, வாசலில் விட்டுட்டு வீடு போய் சேருவார்னு பார்த்தா சாங்கில் வரப்போலவே காதல் கொஞ்சம் கம்மி காமம் கொஞ்சம் தூக்கள் மஞ்சத்தின் மேல் அப்படின்னு பெட்ரூம் வர அவளை பத்திரமா விட்டுட்டு வர போயிட்டாரு சுகா. சுகா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சாங்கு பெண்கள் மேலே மையல் உண்டு நான் பித்தம் கொண்டது உன்னில் மட்டும் நீ மொத்த பார்வை பார்க்கும்போது என் முதுகு தண்டில் மின்னல் வெட்டும் அப்படியே 2 பேரும் ஸ்வெட்டு சொட்ட சொட்ட இருக்க நீதானே மாலை மேகம் எனக்கு என் ஹார்மோன் அதில் வெள்ளப்பேருக்கு வாசோகம் இனி நமக்கெதுக்கு யா கேட்க நமக்கு நாமே வாழ்வதற்கு ஐ லவ் யூ அப்படின்னு ஜோயா சொல்ல இவரும் பார்த்துட்டு லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு படுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் விண்டோ வழியாக ஜோயா பார்க்குறா. மார்னிங் ஆயிடுச்சு, விரிஞ்சிருச்சு. சுகா வெளியே இருந்து சந்தோஷமாக வெளியே நடந்து போயிட்டுருக்காரு. கார் கீ அப்படியே கையில் சுற்றிக்கிட்டு காரில் ஏறுறதுக்கு முன்னாடி விண்டோ கிட்டே நிற்கிற ஜோயாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு பாய் காமிக்க ஜோயாவும் பாய் சொல்கிறா. கையில் அப்படியே பார்க்குறா. பார்த்தா ஒரு மென்னோட ரிங்கு. அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ண ஓஹோ ரிங்கே போட்டுட்டார். சுகாவும் கிளம்புறாரு காரில். ஒரே குஷியாக வீடு போய் சேர வீட்டில் மேடம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகாவோட தங்கச்சி சுகா உள்ளே வராரு குதிச்சுக்கிட்டு. ஓய் நில்லு அப்படிங்கிறா. எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க வெயிட்டா ஹலோ நைட்டில் எங்கே போனேன் வந்து சொல்கிறேன் சீக்கிரம் கிளம்பு சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சா வாட் சர்ச்சுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்க சரி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க ரூம் விட்டு வெளியே வந்தா கீழே சுகா செம்ம ஹேண்ட்ஸமா ஒரு க்ரூம் போல் ரெடியாக நிற்கிறா. அப்படி வாட் த ஹெவன் நான் பார்க்குறது உண்மைதானா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கண்ணா அண்ணா செம்ம அழகாக இருக்க. சர்ச்சுக்கு போகிறோமா எதுக்காக ஃப்ரெண்டுக்கு மேரேஜா? ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸு ஏய் இதில் அப்பா பேர் இருக்குது. அப்பாவோட வெட்டிங் ட்ரெஸ்ஸா? சுகா எல்லாத்துக்கும் அப்படியே இவ கேட்குறது பேசுகிறதுக்கெலாம் ஸ்மைல் மட்டுமே பண்ணிட்டு நிற்க ஹே பாப்பா ரிலாக்ஸ் ஏன் அப்படிங்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு இவ கேட்க எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்குது சொல்லுண்ணா. ஃப்ரெண்டு மேரேஜில்
எனக்கு தான். நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதாவது இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் சின்ன வயசுல. என்ன அப்படின்னா, நம்மளோட மேரேஜுக்கு நம்ம அப்பா அம்மாவோட ட்ரெஸ்ஸு தான் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ கெஸ் பண்ணிட்டா. அப்பாவோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு இவ போட்டிருக்கத பார்த்துட்டு, சுகாவ போட்டிருக்கத பார்த்துட்டு, இவர் தான் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு. அந்த பக்கம் இவ வந்து எப்படியா இருந்தாலும் என்னாகும், அவங்க அம்மாவோட இவளுக்கு மேரேஜ் டைமில் அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸை தான் இவ, அதாவது அவங்க அம்மா வேர் பண்ண ட்ரெஸ்ஸை இவ போட்டுப்பா அப்படின்ற மாதிரி. ஓகேயா? சரி ஓகேன்னு சொல்லி இவ அப்படியே பார்க்குறா. அப்படியே அவளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. என்னடா இது டப்பு 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 டப்புன்னு எல்லாம் நடக்குது அப்படின்னு. வாட் சீரியஸ்லி அப்படின்ட்டு சிரிக்கிறா. ஓ மை காட் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிக்கிறா. ஆயிஷ் பழிக்குது அப்படின்னு சொல்லி இவர் இது பண்ண, உன்னை ட்ராப் பண்ணிட்டு வர சொன்னா என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னதும் ஐம் சாரி அப்படின்ட்டு அவர் வெக்கப்பட்டு சிரிக்க, மை காட் அண்ணா அப்பா அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு 2 பேரும் அப்படியே மெதுவாக சைலண்ட்டாக. அதான் சொல்லியிருந்தா இல்லையா, அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி. அம்மாவே இறந்துட்டாங்க போல். ஸோ அதனால் அவங்க அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக. ஆக மொத்தம் சுகா மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டார் இல்லையா. அதனால் இவ வந்துட்டு அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு அப்பா அம்மா மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி இவ கேட்டிருப்பா இல்லையா. அதுக்கு சுகா, கண்டிப்பாக அப்பா என்னை துவைச்சி தொங்க விட்டுருப்பார், உனக்கு அதான் வேணுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணவும், ஆயிஷ் அண்ணா நான் அதை சொல்லலை, அவங்க என் கூட என் பக்கத்தில் இருந்திருப்பாங்கல்ல, உன்னை தூரத்தில் நீ ஒரு பொண்ணு கையில் ரிங் போடுறத பார்த்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், என்னோட இந்த க்யூட் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிறப்போ அப்படின்னு சொல்ல, தட்ஸ் ஓகே டோன்ட் மேக் மீ க்ரை அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை தொலைக்க, ஓகே 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 இன்னைக்கு நான் பாரு எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாரு, நீ யார் கல்யாணத்துக்கோ கூப்பிடுறேன்னு நினச்சிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட் கூட நான் பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. இவர் ரூம்குள்ளே போய்க்கிட்டே, அம்மா எப்போ இந்த முடிவெடுத்தீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நேற்று தான் பார்த்துருக்கீங்க, எப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணீங்க செஞ்சீங்க, மேரேஜ் வரைக்கும் போயிட்டு அடுத்த நாளே அப்படின்னு சொல்லி இவ வந்து இது பண்ண, அதுக்கு அவர் ஐயோ நான் அவட்ட சொல்ல மறந்துட்டேன், இப்போ தான் காரில் வரும்போது நான் வந்து எனக்கு தோணுச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஒன் செகண்ட் நான் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு சுகா. இவ பார்க்குறா, வாட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த பொண்ணுக்கிட்டே வந்து இது பண்ணலையா அப்படின்னு சொல்லி இவர் அப்புறம் வெளியே போய் கால் பண்ணி, இந்த மாதிரி வந்து மேரேஜ் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லவும், ஒரு வழியாக அவள்கிட்டேயும் சொல்லி சம்மதம் வாங்கி சர்ச்சில் கொண்டு வந்து எல்லோரையும் நிற்க வச்சாச்சு. நம்ம சுகாவுக்கு பெருசாக ஃபேமிலி அது இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம தங்கச்சி மட்டும் தான் இருக்கா. ப்ளஸ் வந்துட்டு அவரோட ஷெரீஃபு சீஃபு அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ணுற மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்படியே வந்துட்டு சுகா வந்து கையில் ரிங் போட்டு விட, அவ்வளோ ரிங் போட்டு விட, 2 பேர் வந்து கிஸ் பண்ணிக்க, ஓவ்ஸ்லாம் கொடுத்து முடிச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஒரு வாய்ஸ் வருது, எவ்வளோ ஃபாஸ்ட்டுமா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் உங்கள் அண்ணன் ரொம்ப ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட், மற்றபடி திருடனை பிடிக்க சொல்லு ஆமாம் முயல் ரேஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஷெரீஃபை கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஷெரீஃப் ப்ளீஸ் இன்றைக்கி என் அண்ணாவை நியாயமே இல்லை, இன்றைக்கி கலாய்க்கக்கூடாது ஓகேயா அப்படின்னு சொல்லி இது பண்ண, இவன் என்கிட்ட இப்போ தான் இந்த விஷயத்த சொன்னான், நான் பாரு போலீஸ் யூனிஃபார்ம்லேயே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே சர்ச்சுக்குள்ளே போலீஸ் யூனிஃபார்மோடு தான் வந்து நிற்கிறாங்க. ஒரு 7-8 பேர் க்ரூம் சைடில் ஆட்கள், சர்ச் ப்ரீஸ்ட், அப்புறம் பிரைட் அண்ட் க்ரூம், அவ்வளோதான் வெட்டிங் ஹோம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க. அப்போ பக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம சுகாவோட தங்கச்சிக்கிட்ட வந்து கேட்குறாரு, அப்புறம் உனக்கு இப்படி தான் தடாலடி கல்யாணமா டக்கு டக்குன்னு எல்லாம்? நோ 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 நான் இப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன், என்னோடது பீச் வெட்டிங், அழகான ஒரு பீச் வெட்டிங். பார்த்தீங்களா பசங்க ரொம்ப சிம்பிள்ப்பா, கல்யாணம் ஆனால் போதும். நம்ம சீஃப் சுகா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தாரா பிடிச்சதா அடுத்த நாளே கல்யாணமா இப்படி தான் இருப்போம். ஆனால் இந்த பொண்ணுங்க பாரு, நல்லா காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும், பீச் வெட்டிங், ஹனிமூன், அது இதுன்னு சொல்லி செலவு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கிண்டல் பண்ண, அதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்கா. ஏய் அப்படின்னு சொல்லி மிரட்ட, ஆனாலும் எனக்கு என்னவோ சுகா செய்கிறது பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டார் இல்லையா, உனக்கு எப்படி இதே மாதிரி வெட்டிங்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லவும், இந்த பக்கம் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் சொல்கிறாரு, ஹலோ டிடெக்டிவ் வந்துட்டானா, ப்ளீஸ் கல்யாணத்தை மட்டும் பாருங்கள், முடிஞ்சால் சோறு போடுவாங்க, அதை தவிர வந்துட்டு, அதாவது கல்யாணம் முடிஞ்சால் சோறு போடுவாங்க, அது தவிர வேறு எதுவும் பேசாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மாதிரி சந்தேகமாக அதை பேசுகிறத பார்த்துட்டு இவர் வந்து சொல்லவும், இல்லை நேற்று தான் நேற்று தான் உங்கள் சீஃப் அந்த பொண்ணை பார்த்தாரு, அப்புறம் இன்றைக்கி கல்யாணம், அவ்வளோதானா? ஓ
ஹூ இஸ் ஷீ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வர, ஈவன் உனக்கு கூட தெரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஐ நோ ஹர், அவள் என் கூட தான் வந்து படிக்கிறா, அவளை நான் பார்த்துருக்கேன், ஆனால் நேற்று தான் அவட்டே பேசினேன். ஓ, ட்ராப் எதுவும் இல்லையே அப்படிங்கிறாரு. அதாவது ஏதாச்சும் வலையில் சிக்க வச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி, ட்ராப் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே பார்க்கணுமே, சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர், பக்கத்தில் நம்ம சுகாவோட சிஸ்டர் 4 பேரும் அப்படியே அந்த சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு இல்லையா, டிடெக்டிவ்லாம் சொல்லிக்கல கலாய்ச்சாங்களே, அவர் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க, பயந்து போய் ட்ராப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது, வெட்டிங் ஹவுஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ உங்கள் 2 பேரை நான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மின்னா அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ண, மிஸ்டர் மின் ப்ளீஸ் டூ த ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரீஸ்ட் வந்துட்டு சொல்லவும், இவர் அப்படியே சிரிச்சுட்டே போகிறாரு. ப்ரோட்டோகால்ஸ்னால் அந்த போலீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த வேர்டை சொல்லவும் இவங்க வந்து அப்படியே சிரிச்சுட்டே போகிறாங்க. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. 4 பேரும் அதை அப்படியே பார்க்குறாங்க. இவரை பார்த்துட்டு அப்படியே நேராக எல்லாம் முடிஞ்சுதே, இப்போ சொல்கிறானே ட்ராப்புன்ற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. இந்த இடத்துல லைட்டாக மனசில் நம்ம சுகாவோட சிஸ்டருக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணால் சுகா வந்துட்டு ஜோயாவை விட்டுட்டு அப்படியே நடந்து போயிருப்பார் இல்லையா, அப்போ அவர் பாக்கெட்டில் வாக்கி டாக்கி இருக்கும். அது டக்குன்னு ஆன் ஆகி, சீஃப் இருக்கீங்களா இருக்கீங்களா கேட்குதா, லைனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. இவர் சிக்னல் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கி எடுக்கிறாரு. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கேட்குதா நான் காட்டுக்குள்ளே இருக்க விச்சஸ் ரெசிடென்ஸில் இருக்கேன், கேட்குதா, காப்பி தட் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த இதில் வாக்கி டாக்கியில் வந்து கத்திக்கிட்டு இருக்க, இங்கே வந்துட்டு நான் வந்தேன் இந்த மாதிரி என்னோடய சிஸ்டரை தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணவும், சீஃப் எதுவும் கேட்கல, சரியாக கேட்கல, என்ன என் சிஸ்டர் அவளோட லொக்கேஷன் இங்கே காட்டுச்சு, எனக்கு அவள் இங்கே இருக்கிறதா சொல்லியிருந்தா லாஸ்ட் மெசேஜில், நான் இங்கே வந்திருந்தேன், ஆனால் இங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை, கேட்குதா, காப்பி தட் அப்படின்னு சொல்லி இவர் கத்துறாரு வாக்கி டாக்கியில். அதர் எண்டில் ஒரு மாதிரி ஏதோ வந்துட்டு அந்த ஒரு மாதிரி சவுண்டு ஒழுங்காக கேட்காம தான் இருக்குது. அவங்க அந்த பக்கம் இருந்து, சீஃப் சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, என் சிஸ்டர் யூனா, அவளோட லொக்கேஷன் இங்கே தான் காட்டுச்சு, யூனாவை காணோம் அப்படின்னு சொல்லி அவளை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் இப்போது காட்டுக்குள்ளே இருக்க விச்சஸ் ரெசிடென்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் காப்பி தட் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய அரண்மனை அப்படின்றதுனால இவர் வந்து பேசிட்டு போகிறது ஒரு மாதிரி எக்கோ அடித்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்துட்டு ஜோயா இருக்க இடத்துக்கிட்ட ஒருத்தவங்க, யாரோ ஒரு புது ஆள் வந்திருக்கான், அவன் கையில் கன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என் கூட வந்தவங்கள இந்த பக்கம் நம்ம சுகா வந்துட்டு அவர் வாக்கி டாக்கியில் என் கூட வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் மேலே இருக்க பிளட் ஸ்ப்ளாஷ் அதெல்லாம் வந்துட்டு கூட யாரோ வந்திருப்பாங்க போல், அவங்கள கொன்னதுனால போல். ஸோ அதையும் வந்து சுகா வந்து சொல்ல, ஜோயா இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, இங்கே புது ஆள் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, நம்மகிட்டே அந்த யாரோ அந்த 3 பேரெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அவங்க வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு போகிறாங்க. ஜோயாக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இவங்க பின்னாடியே ஜோயாவும் போகிறா. அந்த வயிறு அப்படியே அவளுக்கு பேபி பம் தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதை அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் அவங்க பின்னாடியே போகிறா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் சுகா அப்படியே வந்து மேடமை பிரைடல் ஸ்டைலில் வந்து தூக்கிட்டு வர வீட்டுக்குள்ளே வந்துட்டு வராங்க. ஆஃப்டர் மேரேஜு என்ன அவளை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யார், நம்ம சுகாவோட சிஸ்டர் தான். ஓகே பேர் தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஸோ அப்படியே வந்து பார்க்குறாங்க சுற்றி முற்றி, வீட்டில் ஆளை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டேபிளில் ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா, ஹாய் ப்ரோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்னென்னு சொல்லி மேலே படித்து பார்த்தா தான், பயந்துட்டியா, ஒன்றும் இல்லை, என் தீசிஸ்க்காக சீக்கிரம் நான் வந்து என்ஒய் போகிறேன், சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வர நான் இல்லாமல் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தனியாக இருங்க அப்படின்ட்டு அவள் வந்து எழுதி வச்சுருக்கா. என்ஜாய் யுவர் செல்ஃப், ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க. தீசிஸா, என்ன தீசிஸ் அப்படின்னு சொல்லி சுகா பார்க்க, ஆமாம் நான் கூட பண்ணணும், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவளும் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க போல். அதை பற்றி இவ வந்து ஏதோ, அதாவது நம்ம சுகாவோட சிஸ்டர் யூனா வந்துட்டு அதை பற்றின ஏதோ தீசிஸ் எடுக்கிறதுக்காக என்ஒய் வரைக்கும் போயிருக்கா. இவ வந்து நான் முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், பட் என்னோடது கொஞ்சம் ஈஸி டாபிக் தான், இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு,
எனக்கு தெரிஞ்சு நேற்று நைட்லேருந்து ஏசி அப்படின்னு சொல்லி இவ அப்படியே ஒரு மார்க்கமாக வந்து நம்ம சுகாவை பார்க்க, ஆக்சுவலி நீ இன்னும் கம்ப்ளீட் பண்ணலைல்ல யூனிவர்சிட்டியை அப்படிங்கிறாரு சுகா. ம் உன் தீசிஸ்க்கு என்ன பண்ணணும், நீ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, நான் அப்படின்னு சொல்லி மேலே தானே உங்கள் ரூம் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, ஆமாம் ஏன் அப்போ போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கிஸ் பண்ணிகிட்டே 2 பேரும் போகிறாங்க. அடி பாவி அப்படின்ட்டு இவரும் போகிறாரு. காதல் என்னை வருடும் போதும் அப்படியே ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு ஹே ஹே வெயிட் லிசன் அப்படின்னு சுகா வந்து ஜோயாவை காம் பண்ண, காம் நேரத்தில் காம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவள் அன்பட்டன் பண்ணிட்டே உன் காமம் என்னை திருடும் போதும் அப்படியே ஸ்கிப் பண்ண மார்னிங் விண்டோ வழியாக சன்ஷைன் மேலே பட சுகா எழுந்திரிச்சிட்டு சைடில் பார்த்தா ஏதோ உட்காந்து எழுதிட்டுருக்கா ஜோயா. ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, தேசிஸ் அப்படிங்கிறா. வாட் த ஃபக் அப்படின்னதும் அதுதான் டாபிக் அப்படின்னு இவ சொல்ல, யூ சீட் யூ யூஸ்ட் மீ அப்படிங்கிறாரு. சேச்சே இட்ஸ் ஜஸ்ட் ஆல்ரெடி நான் முக்கால்வாசி முடிச்சிட்டேன், இது ஃபைனல் கவர் அவ்வளோதான், படிக்கிறீங்களா யூ வில் அப்படின்னு அவ ஒரு மாதிரி செட்யூஸாக பேச, கண்டிப்பாக மை லவ் டெட் ஐ வில் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணேன். அண்ட் இதான் லாஸ்ட் நான் ஸ்டடீஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை தான் நான் நேற்றே சொன்னேன், எல்லாம் பண்ணிடுவீங்கடி லாஸ்ட்டில் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் பெட்டில் தள்ளி விட, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சிரிக்க, ஒரு வழியாக ஒரே வீட்டில் இருந்து சுகா சிஸ்டர் அண்ட் அவள் ஃப்ரெண்டு கம் அண்ணியார் 2 பேரும் காலேஜுக்கு வந்துட்டு போக, ஒரு பக்கம் லவ் போக, நைட்டானால் ஒரே குஜால்ஸ் தான். தலைவனும் தலைவியும் அப்படியே கொஞ்சம் உங்கள் கனவை வந்துட்டு படர விட்டுக்கோங்க ஓகேயா. ஒரு லைன்ஸ் பாடுறேன், அதில் அப்படியே உங்கள் கனவு நம்ம சுகா அண்ட் ஜோயா வாட் தே வில் டூ அந்த மாதிரி ஓகே. அண்டு என்ன கற்பனை பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை ஓகே. ஒரு ஃபைன் நைட், என் மனசெல்லாம் மகளிதான், என் கனவெல்லாம் கார்த்திகைதான், என் வானம் என் வாசத்தில் உண்டு, என் பூமி என் வாசத்தில் இல்லை, உன் குறைகள் நான் அறியவில்லை, நான் அறிந்தால் சூரியனில் சுத்தமில்லை, உண்மை சொன்ன நெஞ்சமெல்லாம் காதல் தேகம் எல்லாம் காமம், உண்மை சொன்னால் என்னை நேசிப்பாயா, காதல் கொஞ்சம் கம்மி காமம் கொஞ்சம் தூக்கல், மஞ்சத்தின் மேல் என்னை மன்னிப்பாயா அப்படின்னு ஜோயா அவங்க ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் வாழ்க்கையை நினச்சிட்டே சுகா தேடி அந்த அரண்மனையில் பேபி பம்பை பிடிச்சிட்டு அவள் வந்து மூச்சு வாங்க அவள் குடும்பத்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா. அப்படியே கட் பண்ணால் ஒரு கன் ஷாட் சவுண்டு. ஓகே காய்ஸ், ஃபுல் ஸ்டோரியில் என்னாச்சுன்றதை சீக்கிரமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து போட ஆரம்பிச்சிடுவேன், எப்போ போடுவேன்றதையும் சொல்லிடுறேன் ஓகே. அதுக்கு முன்னாடி இஎம்கேவை நம்ம தீர்த்து கட்டுறோம் சீசன் 2 ஓகே. பாபா டேக் கேர். அன்யாங் சலக்குட்டீஸ். இந்த சாங் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறையா சாங் ஸ்டோரி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் வீக்லி ஒன்ஸ். பாபா டேக் கேர். அன்யாங்.